சார்லஸ், நீங்க இருக்கக்கூடிய பகுதி என்னது? உங்களுக்கு பின்னால் ஒரு ஆறு போன்ற ஒரு காட்சிகள் பார்க்கப்படுகின்றது. எந்த இடத்துல இருக்கீங்க? அங்க இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன சார்லஸ்? நான் இப்போது திருவாரூர் மாவட்டத்தில் பேரளம் அருகே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 300 ஏக்கர், அதாவது இங்க சம்பா மற்றும் தாளடி, அதாவது மிக முக்கியமாக சம்பா பயிர்கள் பயிரிடப்பட்டிருக்கு. நம்ம ஆறுல நிக்கிறோன்னே சொல்லலாம். ஏன்னா ஆறும் வயலும் ஒன்றாகவே காட்சியளிக்கிறது. ஒளிப்பதிவாளர் சரவணகுமார் அதை காண்பித்துக் கொண்டிருக்காரு. ஏனென்றால் இந்த டிட்வா புயல் தாக்கத்தினால 2 நாட்கள் பெய்த மழையில அந்த ஆறில் இப்ப தற்போது அந்த மழை நீரானது வெள்ளம் போல் ஓடிக்கொண்டிருக்கிறது. அவை இந்த வயல்கள் அனைத்தையுமே உள்ள இந்த பயிர்கள் அனைத்தையும் நாசம் செய்து விட்டது. நீங்கள் இப்ப பார்க்கலாம், விவசாயிகள் அனைவரும் 30 நாள் 40 நாள் 50 நாள் பயிர்களே அவர்கள் கையில் பறித்து வைத்திருக்காங்க. மிகுந்த வேதனையுடன் அவங்க இருக்காங்க. அவரிடம் நாம் கேட்கலாம், எவ்வளவு பாதிப்பு, ஏன் இந்த நிலைமை என்பதை கேட்கலாம். இவ்வளவு மழைநீர் எப்படி வயலுக்குள் புகுந்தது, ஏன், என்ன காரணம்? இது நன்னிலம் தாலுகா தலையூர் ஊராட்சி. இதுல ஒரு 5-6 கிராமங்கள் இருக்கு. அந்த பக்கத்துல குருமலம் ஊராட்சி இருக்கு. அங்க ஒரு 5-6 கிராமங்கள் இருக்கு. ஒரு 300-400 ஏக்கர் மூழ்கி போய் கிடக்கு. கடந்த 3 தினங்களா பெய்யுற மழையில தடுந்துகிட்டே தான் இருந்துச்சு. இப்ப திடீர்னு வாஞ்சியார் எடுத்துக்கிட்டதாலையும், வாஞ்சியார் கரைகள் உடைப்பட்டதுனாலையும், வாஞ்சியார்ல தூர்வார் படாதனால காரணத்தினால நிறைய தண்ணி ஊருக்குள்ள உள்ளார வந்துகிட்டு இருக்கு. இதனாலதான் பயிர்கள் எல்லாம் மூழ்கி கிடக்கு. வாஞ்சியார் 3 வருஷமா தொடர்ந்து இந்த ஒவ்வொரு வருஷமும் இந்த மழையால எங்களுக்கு பாதிப்பு ஏற்படுது. பயிர் காப்பீடு தரதில்ல, நிவாரணம் தரதில்ல, எல்லாத்துக்குமே நாங்க போராடிட்டு தான் இருக்கோம். வாஞ்சியார தூர்வார்னா எங்களுக்கு இந்த மாதிரி தண்ணி அதிகமா பாதிக்காது. விவசாயிகள் எல்லாம் கடுமையான வேதனையில இருக்காங்க. 3 முறை நாங்க செலவு பண்ணி திரும்ப உரங்கள் எல்லாம் போட்டு தொடர்ந்து நம்ம செலவு பண்ணிட்டே இருக்கோம். ஆனா அதுக்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க? பயிர் காப்பீடு செஞ்சிருக்கீங்களா? பயிர் காப்பீடு நம்ம பண்ணிருக்கோம். சேமா இன்சூரன்ஸ் கம்பெனில பயிர் காப்பீடு பண்ணிருக்கோம். தொடர்ந்து இந்த கம்பெனிக்கு நம்ம புகார்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த கம்பெனி இன்சூரன்ஸ் பயிர் காப்பீடு தரது கிடையாது. அதே மாதிரி செலவுகள் ஏக்கருக்கு 35,000 கிட்ட செலவு பண்ணியிருக்கோம். இது எல்லாமே இப்ப அழிஞ்சு போய் எல்லா விவசாயிகளும் வேதனையில இருக்காங்க. எங்களுக்கு நிவாரணமும் பயிர் காப்பீடு எங்களுக்கு இழப்பீடும் தரணும்னு சொல்லிட்டு நம்ம அரசாங்கத்தை கேட்டுக்கிறோம். மிக முக்கியமாக இப்ப என்னென்ன மாதிரி, அதாவது இப்ப இந்த பாதிப்பு இது சம்பா பயிர் ஒட்டுமொத்தமா எவ்வளவு கிராமத்துல உள்ள சம்பா தாளடி பயிர்கள் பாதிக்கப்பட்டிருக்கு? என்னென்ன கிராமங்கள் பக்கத்துல இதே போல வெள்ளக்காடா காட்சி அளிக்கிறது? திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் இருக்கா, இது பேரளம் இருக்கா, அகரத்தில் இருக்கா, வாஞ்சியாறு, கொல்லுமாவடி கிழக்க, கொட்டூர், பனக்கட்டாங்குடி, தலையூர், கடகம், குறுங்குளம், கொல்லாபுரம், அந்தாண்ட திருக்கட்டாரம் வரைக்கும் இந்த ஆறு வாஞ்சியாறு போகுது. முழு கொள்ளூரான இரு பக்கம் கரையும் பலப்படுத்தாம கடந்த 2017-18 கோடகுடியிலிருந்து சோழங்குறிச்சி வரைக்கும் 1 கோடி ரூபாய் செலவு பண்ணப்பட்டதாக ஒரு கணக்கு காமிக்கப்பட்டது. அதனுடைய விளைவு நல்லா இருந்த கரையை மட்டம் பண்ணிட்டு போனதுனால இந்த முழு கடல் எட்டாம பிதுக்கமா நல்ல பலமான இந்த கரைச்சதுனால 2 பக்கம் உடப்பு ஏற்பட்டு நீர்வளத்துறை அதிகாரிகள் பார்வையிட்டாங்களா? இது எதுவும் வேளாண் அதிகாரிகள் மற்றவர்கள் எதுவும் உங்களுக்கு எதுவும் நேரில் எதுவும் இந்த பாதிப்பு குறித்து பேசிட்டு போனாங்களா? கடந்த மழைக்கு வேளாண் துறை அதிகாரிகளும் பிடபிள்யூ பார்த்தாங்க. மறுபடியும் இந்த சிமெண்ட் பிளாக்கு அதுக்கு பிற்பாடு தான் கட்டினாங்க. கட்டியும் இந்த முழு கொள்ளல் அகலப்படுத்தாமையும் தூர்வாராமையும் 2 கரையும் பலப்படுத்தாம இருக்கிற காரணத்தினால இது முழு கொள்ளலான தண்ணி வாங்க மாட்டேங்குது. அதனால இந்த முழு கொள்ளலான வாஞ்சியாத்த கரை 2 கரையும் பலப்படுத்தி விவசாயிக்கு உதவுமாறு அந்த அரசை கேட்டுக்கொள்கிறோம். இந்த வயல்வெளிகள் எல்லாம் வெள்ளக்காட கடல் போல் காட்சி அளிக்கிறது. 300 ஏக்கர் மேல பரப்பளவுல எப்ப இந்த மழைநீர் வடியும்? அதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஒரு வாரம் வடிகிறதுக்கு 1 வாரம் ஆகும். வாஞ்சியாறுல நாங்க போன மலைக்கு கூட ஒரு திட்டம் எடுத்து கொடுத்தோம். கிராமவாசிகள்லாம் சேர்ந்து பிடபிள்யூ அதிகாரி சொன்னாங்க, ஒரு திட்டம் எடுத்து கொடுத்தோம். வடிஞ்சது 2 நாள் முடியும் சுத்தமா தரையா வடிஞ்சு போச்சு. இப்ப திரும்பி இந்த மழை பெஞ்சதுனால திரும்பி நம்பி போயிட்டு இந்த பயிர் காப்பாற்ற எதுவும் வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு கிடையாது. இது 3வது முழுக்கு. இது 3வது முழுக்கு வரும். ஒரு முழுக்கு கலந்து பண்ணி 2வது முழுக்க 3 முறை செலவு பண்ணிருக்கோம். அதனால விவசாயி பெரும் நஷ்டத்துல இருக்காங்க. விவசாயிகளுக்கு இந்த அரசாங்கம் காப்பீடு மற்றும் நிவாரணம் வழங்கும்படி தங்கள் தொலைக்காட்சி மூலியமாக கேட்டுக்கொள்கிறோம். மிக முக்கியமாக ஏற்கனவே நேற்றைய அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டிருந்தாங்க, விவசாயிகள் காப்பீடு செய்வதற்கு நாளை, அதாவது இன்று இறுதி நாளாக இருந்த நவம்பர் 30, டிசம்பர் 1 நாளை வரைக்கும் அது நீடிக்கப்பட்டுள்ளதாக சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் விவசாயிகள் தங்களுடைய
பயிர்களுக்கான காப்பீடு செய்தாலும் அவர்களுக்கான இந்த இழப்பீடு தொகை என்பது கிடைப்பதில்லை என்பதை அவங்க குறிப்பிடுறாங்க. இந்த முறை அவர்களுக்கு இழப்பீடு தொகை கிடைக்க வேண்டும். ஏன்னா 2-3 முறை அவர்கள் தொடர்ந்து வேதனையுடன் அவர்கள் அடுத்தடுத்து போராடி இந்த பயிரை காப்பாற்றி விடலாம் என்று நினைத்தார்கள். ஏற்கனவே பெய்த கனமழையினால் இது முழுவதும் மூழ்கி இருந்தது. அவர்கள் சொந்த முயற்சியில் தண்ணீரை வடிவைப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொண்டாங்க. தற்பொழுது இந்த டிட்வா புயலினால மீண்டும் அவர்கள் பாதிப்புக்குள்ளாயிருக்காங்க. இந்த மழைநீர் என்பது வடிவதற்கு கிட்டத்தட்ட அவர்கள் 10 நாட்கள் ஆகும் என்று குறிப்பிடுறாங்க. அதனையும் தாண்டி பயிரை காப்பாற்ற முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் வேதனையுடன் குறிப்பிட்டிருக்காங்க. சார்லஸ், ஒளிப்பதிவாளர் சரவணன் காமிச்சிட்டு இருக்கிற இந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது நீங்க ஏதோ ஒரு குளத்தில் நின்றுதான் களத்துல ஒரு பாதிக்கப்பட்ட விவசாயிகளை சந்திச்சு நீங்க பேசுறதா நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் அந்த கேமராவுடைய ஆங்கிள் கொஞ்சம் பின் வரும்போது தான் தெரிஞ்சது நீங்க ஒரு விவசாய நிலத்துல இருக்கீங்கிறதுன்னு. அந்த அளவுக்கு தாக்கம் ஏற்படுத்திட்டு இருக்குது. இந்த டிட்வா புயலினுடைய தாக்கம் இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலுமே டெல்டா பகுதிகளில் எப்பொழுதெல்லாம் புயல் வருகின்றதோ, எப்பொழுதெல்லாம் அதிக மழை பொழிந்து அந்த விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படுதோ அந்த மாதிரியான நேரத்தில் மட்டும்தான் அமைச்சர்களும் அதிகாரிகளும் களத்துல நின்று விவசாயிகளை சந்திக்கிறதா ஒரு புகார் எழுந்திருக்கிறது. அதே போன்றுதான் இந்த காலகட்டத்திலும் இருந்ததா, அல்லது இதற்கான நிரந்தர தீர்வுக்கு அதிகாரிகளும் அமைச்சர்களும் எதுவும் சொல்லி இருக்கிறார்களா விவசாயிகளிடம்? அதற்கு அவங்க விவசாயிகளிடம் அதை மட்டும் கேட்டு அந்த செய்தியை சொல்ல முடியுமா? கண்டிப்பாக. அதாவது மிக முக்கியமாக அவர்கள் என்ன மாதிரியான முயற்சிகள் ஏற்கனவே செய்தாங்க, அதிகாரிகள் பார்வையிட்டாங்களா, என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொண்டு கேட்கலாம். இதற்கு ஏற்கனவே கனமழை பெய்தப்பையும் பாதிக்கப்பட்டீங்க. அதிகாரிகள் எதுவும் முன்னெடுத்து அவர்கள் இந்த தூர்வாரம் மற்ற பணிகள் எதுவும் மேற்கொண்டாங்களா? ஒவ்வொரு வருடம் இதே பாதிப்பு தான் வருகிறதா? ஆமா, வேளாண்மை இணை இயக்குனர் வந்தாங்க, பார்த்தாங்க. அப்புறம் இங்க உள்ள வேளாண்மை விரிவாக்க சொன்னோம், நம்ம சொல்லி பார்த்தாங்க. தொடர்ந்து கணக்கெடுத்து நிவாரணம் கிடைக்கிறதுக்கு முயற்சிகள் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. திரும்பவும் பிடபிள்யூ நீர்வளத்துறை அதிகாரிலாம் பார்த்து கொஞ்சம் தூர்வாரத்துக்கான ஏற்பாடுகள் பண்றோம், தண்ணி வடிஞ்சோன்னா செய்யறேன்னு சொன்னாங்க. கொஞ்சம் 20 ஆட்களை வச்சு கொஞ்சம் சுத்தம் பண்றதுக்கு உதவி பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த மழையால வடியாம திரும்பவும் தூர்வாராம பெரிய அடைப்பு இருக்கு வாஞ்சியாறுல. ஒரு 10-15 கிலோமீட்டருக்கு தொடர்ந்து வாய்க்கால் மாதிரி ஆயிடுச்சு. வாஞ்சியாறு சுருங்கி போயிடுச்சு. கொள்ளளவு பிரிஞ்சதுனால தண்ணி வெளியேறுது. ஒவ்வொரு கரையும் அப்படியே உடச்சிக்குது. கரை அதிகமான கரை உயரமா இல்லாத காரணத்தால கரை உடச்சிக்கிட்டு ஊருக்குள்ள தண்ணி புள்ளார பூந்துகிட்டு இருக்கு. இல்ல, இப்ப நகர பகுதியில் மிக முக்கியமான பகுதிகளில் இந்த புயலோட தாக்கம், இந்த மழை பெய்தால் 25 சென்டிமீட்டர் 30 சென்டிமீட்டர் செஞ்சால் மிகப்பெரிய அளவில் குடியிருப்புகள் பாதிக்கப்படும். ஆனால் டெல்டா மாவட்டங்கள்ல குடியிருப்புகள் அளவில் பாதிக்கப்படும். ஆனால் விவசாய நிலங்கள் தான் பாதிக்கப்படுது. இதற்கான நிரந்தர தீர்வு ஒவ்வொரு முறையும் இந்த மழை காலத்துக்கு முன்னதாக தூர்வாரம் என்று அவர்களும் குறிப்பிடுறாங்க. யார் இந்த பணிகளை அதிகாரிகள் செய்ய தவறுறாங்களா? கடந்த 3 ஆண்டுகளாவே இந்த பகுதி நம்ம பாதிக்கப்பட்ட பகுதியாவே சொல்லிட்டு இருக்கோம். நம்ம இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நம்ம புகார் பண்றோம், மீறி வேளாண் துறை அதிகாரிகளுக்கும் புகார் பண்றோம். ஆனா இந்த வாங்கியார சுத்தம் பண்றதா எங்களுக்கு செய்தியே எதுவும் வரல. இது வரைக்கும் செய்தி பண்ண மாட்டாங்க. இந்த 5 ஆண்டு காலத்திலயும் இந்த மாதிரி வாங்கியார தூர்வாரத்துக்கான திட்டங்களை எதுவுமே இன்னும் அறிவிக்கல. இப்போ நாங்க தொடர்ந்து நம்ம போராடிட்டு தான் இருக்கோம். தூர்வாரி பண்ணி கொடுங்க, இதனாலதான் பாதிக்கப்படுது. வடிகால் வழியா எல்லா வடிகால் வழியும் வாய்க்கால்லாம் வெட்டிட்டாங்க. ஆனாலும் தண்ணி எதுக்கிறது காரணம் வாஞ்சியாறு தான். அடைப்பு இருக்கிறதுனால தான் காரணம். இது வாஞ்சியாறு சுத்தம் பண்ணி கொடுத்தா இந்த தண்ணி அவ்வளவா பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. உங்களுக்கு மிக முக்கியமாக விவசாயிகள் குறிப்பிட்டது மிகவும் அவர்கள் வேதனையுடன் குறிப்பிடுறாங்க. ஏனென்றால் ஏற்கனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அதிகாரிகள் இந்த வாய்க்கால்கள் தூர்வாரி தயார் நிலையில் வைத்திருக்கோம். அது அவர்கள் விவசாய பணிகளுக்கு தேவையான, அதாவது டெல்டாவில் அதாவது பயிரிடப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு காவிரியில் தண்ணீர் திறந்து விட்டாலும் சரி, இது போன்ற புயல் வெள்ள காலங்களிலும் அவர்களுக்கு வெள்ள நீர் வடிவதற்காகவும் தேவையான அளவு பாசன நீரை பயன்படுத்தவும் அவர்கள் வாய்க்கால்களை தூர்வார சொல்றாங்க. ஆனால் இந்த நமது பின்புறம் இருப்பது வயலும் அந்த ஆறும் ஒன்றாகிவிட்டது. அப்படி இருக்கும்பொழுது இந்த வாஞ்சியாறு உடனடியாக இந்த குறுகிய வாஞ்சியாறை பெரிய அளவில் அவர்கள் தூர்வாரி கரைகளை பலப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் ஒவ்வொரு வருடமும் தாங்கள் அந்த விவசாயிகள் சந்திக்கக்கூடிய இந்த பிரச்சனை, அதாவது அதிக அளவு வெள்ளம் மழை பெய்யும் பொழுது வரும்பொழுது அவர்களுக்கான அந்த பாதிப்பு ஏற்படாமல் இருக்கும் தெரிவிச்சிருக்காங்க. நிச்சயமாக சார்லஸ், மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சிகள் மாறினாலும் விவசாயிகள் சந்திக்கும் பிரச்சனைகளுடைய காட்சிகள் மாறாமலே தான் இருந்து வருகிறது. விவசாயிகளினுடைய கோரிக்கைகளே மத்திய மாநில அரசுகள் விரைவில் நிறைவேற்றுவார்கள் என்று நாமும் நம்புவோம். களத்தில் இருந்து கூடுதல் தகவல்களை வழங்கியதற்கும் சிறப்பான காட்சிகள் வழங்கிய சரவணன்குமாருக்கும் தங்களுக்கும் மிக்க நன்றி.